السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال العشر والشفع والوتر. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال: ما من أيام أحب إلى الله أن يتعبد له فيها من 10 ذي الحجة يعدل صيام كل يوم منها بصيام سنة، وقيام كل ليلة منها بقيام ليلة القدر. رواه الترمذي أو كما قال صلى الله عليه وسلم. சகல புகழ்ச்சி பெற்ற வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தார் து ஆலம் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் சலாமும், அதேபோல் அவருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இறுதி நாள் மற்றும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டங்களிலும் படைத்தரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி நடக்கும்படி ரப்பி ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏவிருக்கின்றானோ அவைகள் அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி நடக்கும்படி முதலில் அடியனுக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்பு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாட்களில் சிறந்த நாட்கள் என்றாக, கிழமைகளில் சிறந்த கிழமைகள், அதே போல மாதத்தில் சிறந்த மாதங்கள், வருடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து தரப்பட்டு இருக்கிறான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சிறந்த நாட்கள்ல ஒரு வகையான ஒரு நாட்கள் தான் நாம் நாளை அல்லது நாளை மறுநாளில் இருந்து எதிர்நோக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தன்னுடைய அடியான் அவனால மௌத்துக்கு பின்னால தயார் செய்திருக்கக்கூடிய உயர்தரமான சுவர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி, மௌத்துக்கு பின்னால நிரந்தர வாழ்க்கை இருக்குது,
அந்த வாழ்க்கையில உயர்தரமான சுவர்க்கத்தை கண்ணியமான ஒரு வாழ்க்கையை என்னுடைய அடியான் அனுபவிக்கணும் வாழணும் என்ற நோக்கத்தில் ரப்பு ஜல்ல ஷானஹு வ தஆலா அமல்களை அதிகமாக செஞ்சு அல்லாஹுடைய குர்பத்தை அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கின்றான். மேலானவர்களே, அதில் துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள்ல இபாதத்துக்கு தானே இந்த இபாதத்துகள் அல்லாஹுடைய சந்தோஷம் அல்லாஹுவால தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு 10 நாளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த நாட்கள்ல அல்லாஹ் 8ஆம் பிறை 8வது நாள் யௌமு தர்வியா, 9வது நாள் யௌமு அரஃபா, 10வது நாள் யௌமு நஹர், அதை தொடர்ந்து வரக்கூடிய 3வது நாள் 3 நாட்களுக்கும் ஐயாமு தஷ்ரீக் என்பதாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. காரணம் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இது சிறந்த நாட்கள், சிறந்த பகற்காலங்கள், சிறந்த இரவுகள். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. மேலான சகோதரர்களே, தஃப்சீரில் எழுதுகிறாங்க, அந்த 10 இரவுகள் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களுடைய இரவுகள் என்பதாக சொல்றாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த 10 நாட்களில் ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்துத்தான் இருக்கின்றான். முதலாவது அமல் தான் இந்த மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதத்திலும் நாம் காணக்கூடிய பிறையை கண்டு ஓதக்கூடிய துஆ. இன்று இரவு மாரிப் தொழுகைக்கு பின்னால் பிறை பார்ப்பார்கள். பிறை கண்டுபட்டால் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான். ஒவ்வொரு ரிவாயத்தில் வேறுபட்ட துஆக்கள் வருகிறது. யா அல்லாஹ், அபயம் அளிக்கப்பட்ட பாதுகாப்பின் மூலமாகவும் ஈமானின் மூலமாகவும் எங்களுக்கு இந்த பிறையை ஒதுக்கச் செய் என்பதாக ஆரம்பமாக நாங்கள் துஆ கேட்பது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதத்தில் இந்த ஆரம்ப நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்துகள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ما من أيام أحب إلى الله أن يتعبد له فيها من 10 الحجة. இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய இபாதத்துகளை விட அல்லாஹுக்கு விருப்பமான நாட்கள் வேறொன்றும் இல்லை. இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹுக்கு விருப்பமானது. எத்தனையோ இபாதத்துகள் செய்யப்படுது இந்த 10 நாட்கள்ல. ஹஜ்ஜுக்கு போனவங்க அவங்க செய்யக்கூடிய அமல் இருக்க, வசதி படைத்தவர்கள் அவருடைய அமல்களை செய்கிறார்கள். தியாகத்திலும் தன்னுடைய பொருளை தன்னுடைய செல்வத்தை அவர்கள் செலவழித்து அவர்கள் செய்யக்கூடிய தியாகம், அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள், விதவிதமான இபாதத்துகள். ஏனையோர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்களை அமல்களின் மூலமாக கழிப்பதை கொண்டு அல்லாஹ் விரும்புகிறான். இந்த நாட்கள் சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யஅதிலு ஸியாமு குல்லி யௌமின் மின்ஹா பிஸியாமி ஸனா. இந்த நாட்கள்ல ஒரு நாள் நோன்பு பிடிச்சா ஒரு வருடம் நோன்பு பிடித்ததற்கு சமன் என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, வக்யாமு குல்லி லைலத்தின் மின்ஹா பிகியாமி லைலத்தில் கத்ர். இரவுல நாம் நின்று வணங்கக்கூடிய ஓர் இரவு நாம் வணங்கலாம். இபாதத்துகள்ல இரவுல கழிக்கலாம். ஒரு இரவு லைலத்துல் கத்ர்ல இபாதத் செய்யறது நின்று வணங்குறதுக்கு சமன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்கள்ல நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றோம். மேலும் சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல,
இந்த 10 நாட்கள்ல வரக்கூடியது தான் 9வது தினத்துல அரஃபாவுடைய தினம். ஹஜ்ஜுக்கு போகாதவங்க நாங்க அந்த தினத்துல நோன்பு பிடிக்கிறது ஆக சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாள்ல துஆக்கள்ல ஈடுபடுறது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க خير الدعاء دعاء يوم عرفة. துஆக்கள்ல சிறந்தது அரஃபாவுடைய தினத்துல கேட்கக்கூடிய துஆ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நானும் எனக்கு முன்னால வந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தை செஞ்ச திக்ர் அல்லாஹ்வை அதிகமாக கேட்ட துஆ தான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மேலான சகோதரர்களே பெரியார்களே, இந்த திக்ர் இந்த துஆவை அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முன்னால வந்த நபிமார்களும் செஞ்சிருக்கிறாங்க. மேலான சகோதரர்களே பெரியார்களே, வந்த நபிமார்கள் எல்லாரும் இந்த கடமையை செஞ்சிருக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள திரும்ப வரவழைச்சி அவங்கள ஹஜ் செய்ய வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க செய்யும். மேலான சகோதரர்களே பெரியார்களே, இந்த அரஃபாவுடைய தினம் ஆக சிறந்த ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பொறுமதியை நாங்கள் விளங்காமல் இருக்கிறோம். இந்த 10 நாள் செய்யக்கூடிய இபாதத்துடைய பொறுமதி தெரியும். அதனால இபாதத்தில் கழிக்கிறது, இரவுல நின்று வணங்குறதுல எங்களுடைய மனம் லயித்து போயிருக்கிறது. மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட 9 சிறப்புகளை அந்த அரஃபாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய சிறப்புகளை சொல்லி காட்டினாங்க. அதில் ஒன்று தான் இந்த தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை பூர்த்தி ஆக்கினார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு யஹூதி வந்து கேட்டாரு, சூரத்துல் மாயிதால 3வது ஆயத்து தெரியுமா, அது எங்க இறங்கிச்சு, எந்த நாள்ல இறங்கிச்சு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டினாங்க, ஓ தெரியும். அந்த நேரத்தில் என்ன ஆயத்து சொல்லி காட்டினாங்க, اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي. இந்த நாள்ல உங்களுக்கு நான் தீனை பூர்த்தி ஆக்கிட்டேன். என்ற ஆயத்தை அந்த யஹூதி கேட்டார். மேலான சகோதரர்களே பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய காலத்தில் இந்த ஆயத்து இறங்கிச்சு அரஃபாவுடைய தினத்தில். அதே போல அந்த தினம் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினமாக இருந்துச்சு. இந்த ரெண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச ஹஜ்ஜில் இந்த 2 விசேஷமான அமல்களும் உண்டாகும். மேலான சகோதரர்களே பெரியார்களே, 2வது சிறப்பு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَالسَّمَاءِ ذَاتِ الْبُرُوجِ وَالْيَوْمِ الْمَوْعُودِ وَشَاهِدٍ وَمَشْهُودٍ. وَشَاهِدٍ وَمَشْهُودٍ. ஷாஹித் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்துக்கு தஃப்சீர்ல எழுதுறாங்க. وَمَشْهُودٍ யௌமு அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் தான் அந்த மஷ்ஹூத் என்ற ஆயத் இறக்கப்பட்டது. அந்த மஷ்ஹூத் என்றதுக்கு அர்த்தம் யௌமு அரஃபா, அரஃபாவின் சத்தியமா. மேலான சகோதரர்களே பெரியார்களே, 3வது சிறப்பு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர். அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஷ்ஷஃப்இ வல் வத்ர். வல் வத்ர் இதுவும் யௌம அரஃபா, அரஃபாவுடைய தினத்தை குறிக்கும். மேலான சகோதரர்களே பெரியார்களே, இந்த 3 ஆயத்தும் அடங்கிய ஒரு நாள் தான் நாம் எதிர்நோக்கக்கூடிய அரஃபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. 4வது சிறப்பம்சம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, மா மின் யௌமின் அஃதலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா யன்ஸிலுல்லாஹு இலா ஸமாஇ துன்யா. அல்லாஹ்விடத்தில் அரஃபாவுடைய தினத்தை விட
வேறொரு தினமும் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு வாய்ந்ததாக இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை மக்கள் செய்யக்கூடிய அமல்களை பார்த்து அந்த வானவர்கள் அந்த மலக்குமார்கள் இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பெருமை பாராட்டி சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. இவ்வளவு அமல்கள் செய்யறாங்க. சொல்லுவாங்க, உன்குரு இலா இபாதி, அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்களை சொல்றான், என்னுடைய அடியார்களை பாருங்க, ஜாஊனி ஷஅஸன் வபரன், அவர்கள் தூசி படிந்தவர்களாக அலங்கோலமான ஒரு தோற்றத்தில் அவர்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறாங்க. ஜாஊ மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், எல்லா புறத்தில் இருந்தும் என்ன இபாதத் செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கிறாங்க? யர்ஜு ரஹ்மதி, என்னுடைய அருள ரஹ்மத் அவர்கள் ஆதரவு வச்சு வந்திருக்கிறாங்க. என்னுடைய அந்த தண்டனை கூட அவங்க பார்த்து இல்லை. ஏன் இந்த யௌம அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் அதிகமான மக்களை நரக விடுதலை செய்கிறான். அதனால இந்த நாளை விட சிறந்த வேற நாள் இல்லை. இதனால அவங்க என்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வச்சு அருள் ஆதரவு வச்சு வந்திருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மலக்குமாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த வானவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பெருமை பாராட்டி பேசிக்கொண்டிருப்பாங்க அந்த யௌம அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில். மேலான சகோதரனுடைய பெரியார்களே, சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய உஸ்தாத் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட 70 அரஃபால அவங்க கலந்து கொண்டிருக்கிறான். அவங்க முட்டுக்கால் இட்டவர்களாக சொல்லுவாங்களாம், இந்த மக்கள்ல ஆக கெட்ட மனிதன் யாரு தெரியுமா? ஏண்ட ரப்பு என்ன மன்னிக்க மாட்டான் என்பதாக நினைக்கிறான். ஏன் அதிகமான மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக விடுதலையே செய்கிறான். இந்த தினத்தில் ஏண்ட ரப்பு என்ன மன்னிக்க மாட்டான், இவ்வளவு பாவம் நான் செஞ்சிட்டேன் என்பதாக நினைக்கிறானே, இவன் தான் மக்கள்ல ஆக கெட்டவன். மேலான சகோதரர்களே பெரியார்களே, 5வது ஒரு சிறப்பம்சம் தான் ஹைரு துஆஇ துஆ யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் கேட்கக்கூடிய துஆ, சிறந்த துஆ. துஆக்கள் சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கக்கூடிய துஆ. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுக்கு முன்னால வந்த நபிமார்களும் கேட்ட துஆ தான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வார்த்தையை அதிகமாக சொல்றது. 6வது தான் லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ். இந்த திக்ரை நாங்கள் அதிகமாக ஓதுறது யௌம அரஃபாவுடைய தினத்தில். மேலான சகோதரர்களே பெரியார்களே, ஏன் நாங்கள் அரஃபாவுடைய தினத்தில் சுபஹ் தொழுகையோட நாங்கள் தக்பீரை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஏன் அந்த நாளில் அதிகமாக அல்லாஹுவை தக்பீர் முழக்கத்தின் மூலமாக, அல்லாஹுவை புகழ்றதின் மூலமாக அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி சொல்லி அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய நாள். இதனால தான் நாங்கள் 9வது பிற சுபஹில் இருந்து நாங்கள் தக்பீரை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அந்த தக்பீர் ஐயாமு தஷ்ரீக் வரைக்கும், அசர் தொழுகை வரைக்கும் அந்த தக்பீர் நீளப்படுது. ஏன்? அல்லாஹுவை பெருமைப்படுத்துறதுக்காகவே. மேலான சகோதரிகளே, 7வது சிறப்பு தான் அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிக்கிறது. அஹ்தஸிபு அலா அல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா வஸ்ஸனத்தல்லதி பஅத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ்விடத்தில் அந்த நாளுக்கு முன்னால கழிஞ்ச வருஷம், அந்த நாளுக்கு பின்னால போகக்கூடிய வருஷம், இந்த 2 வருஷத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அரஃபாவுடைய தினத்தில் ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறதா.
பிறான சகோதரர்களே பெரியார்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் நடக்குது. சின்ன சின்ன பாவங்கள், பார்வையால், சிந்தனையால், கேள்வியால், நடத்தைகளால், எங்களுடைய வார்த்தைகளால் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத எத்தனை பாவங்கள் நடக்குது. பெரிய பாவங்கள் ஒரு புறம் இருக்க, சின்ன சின்ன பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்குது. இதனால் வாழ்க்கையில் நிம்மதி அற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்குது. எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும், எவ்வளோ நல்ல நிலைமைகள் இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லை. சில முசீபத்துகள் வந்து கொண்டே இருக்குது. தொழிலில் வரக்கத்தில்லை, குடும்பத்தில் வரக்கத்தில்லை, வியாபாரத்தில் தங்கடம் ஏற்படுது. மேலான சகோதரர்களே பிறாக இதெல்லாம் காரணம் எங்களுடைய பாவங்கள் தான். அதே போல 8வது ஒரு சிறப்பு தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மா மின் யௌமின் அக்ஸரு மின் அன் யுஅதிக அல்லாஹு மின் அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய தினத்தில் நரக விடுதலை செய்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற நாளில் அதிகமான மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக விடுதலை செய்கிறாங்க. இந்த அரஃபாவுடைய தினத்தில் அதிகமான மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக விடுதலை செய்கிறான். மேலான சகோதரர்களே பெரியார்களே, இந்த நாளில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி, எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்கள் முழு மக்களுக்கும் நாங்கள் நரக விடுதலைக்காக வேண்டி நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறது, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்றாடுறது. மேலான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய அடியானுடைய சிஃபத்துக்கள் ஒன்று தான் வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. இரவுல அவங்க என்ன செய்வாங்க? சுஜூதிலையும் கியாமிலையும் அவர்களுடைய இரவு காலம் கழியும். தூங்குறது கொஞ்ச நேரம் தான், அவங்க இபாதத்தில் அதிகமாக நேரத்தை கழிப்பாங்க. அதே போல தான் வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். அவங்க நரகத்தை ஒட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பாங்க. மேலான சகோதரர்களே பெரியார்களே, ஆக சிறந்த ஒரு நாட்களை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த அரஃபாவுடைய தினத்தில் விசேஷமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கறது, இதுக்கு பின்னால் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து முழுமையாக எங்களை கலட்டி கொள்வது, நரகத்தை விட்டும் தூரமாகிறது. மேலான சகோதரர்களே பெரியார்களே, அதை சிறந்த நாளில் சிறப்பு அம்சம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான மக்கள் நரக விடுதலை செய்கிறது. அதே போல தான் 9வது சிறப்பு தான் 10வது நாளில் நாங்கள் குர்பானி நாங்கள் கொடுக்குறது. அல்லாஹ் எனக்கு நல்ல வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான். மேலான சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் குர்பான் கொடுக்குறது. அடுத்த நாளில் நாங்கள் குர்பானுக்கு ஆயத்தமாகிறது, குர்பானை கொடுக்கிறது, அதுக்குண்டான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறது. தனியாக கொடுக்கிறோம்னா தனியாக கொடுக்கறது, சேர்ந்து கொடுக்குறோம்னா 7 பேர் செஞ்சு ஒரு மாட்டுக்கு நாங்கள் 7 பேர் நாங்கள் சேர்றது. மேலான சகோதரர்களே பெரியார்களே, இந்த குர்பானுடைய அமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த குர்பானுடைய அமலை செஞ்சிருக்கிறான். எனவே மேலான சகோதரர்களே பெரியார்களே, குர்பான் அர்த்தமே என்ன? குர்பத், அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு அமல் தான் குர்பான். இதுக்கு தான் குர்பானை நாங்கள் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் குர்பான் குர்பான் குர்பான். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் குர்பத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு அமல். மேலான சகோதரர்களே பெரியார்களே, இந்த அமலை நாங்கள் செய்கிறதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்துகளை, நலவுகளை, வியாபாரத்தில் பரக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்குறான், பாதுகாப்பு உண்டாக்குறான். ஏன்? அல்லாஹ் தந்த வசதி வாய்ப்பை, செல்வத்தை நாங்கள் மக்களுக்காக நாங்கள் செலவழிக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல வழியில் நாங்கள் செலவழிக்கிறோம். மேலான சகோதரர்களே பெரியார்களே, எவ்வளோ போனாலும் அதை நாங்கள் கணக்கு பார்க்கக்கூடாது. எவ்வளோ கூடிட்டு, இவ்வளோ மாற்றுடைய விலை நான் பெய்துட்டு. மேலான சகோதரர்களே பெரியார்களே, கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும், ஒவ்வொரு ரூபாவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய, லாபம் தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த குர்பானுடைய அமல். எனவே மேலான சகோதரர்களே பெரியார்களே, ஆரம்ப காலங்களில் சொல்லுவாங்க, இந்த குர்பானுக்காக வேண்டி உண்டியல் சேர்த்து அதுக்குண்டான ஆயத்தங்களை உண்டாக்குவாங்க. உதவியா கொடுக்கணும். மேலான சகோதரர், இதே மாதிரி அகைக்கா முடியாமல் இருக்குது. சொல்றாங்க பெரியார்கள், யாருடைய பிள்ளைகளுக்கு அகைக்கா கொடுக்கப்படலையோ கியாமத் நாளில் அந்த பிள்ளைகள் அந்த உம்மா அப்பாவுக்கு ஷஃபாத் செய்கிறது, பரிந்துரை பேசுறதுக்கு அவங்க முன் வர மாட்டாங்க. ஏன்? அதான் எங்களுக்கு வசதியை தந்திருக்கிறான். இன்னைக்கு பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னால எவ்வளோ ஏற்பாடு செய்யணும்.
ஹாஸ்பிட்டலில் போய் நிப்பாட்டுறதுக்கு அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் நாங்கள் செய்கிறோம் தான். இப்போ வருத்தம் பண்ணால் போகிறதுக்கு எல்லா சாமானும் இருக்குது கைவாசல். ஆனால் 7வது நாளைக்கு பிள்ளைக்கு நான் அக்கீக்கா கொடுக்கணுமே, அதுக்கு யாரும் நாங்கள் ஆயத்தமாகிறோம் இல்லை. ஏன்? அதனுடைய பொறுமதி தெரியும். எனவே மேலான சகோதரர்களே பிறார்களே, ஒரு சிறந்த ஒரு அமல்களை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இன்று மகரை பின்னால் பிற கண்டுபட்டா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னால் யாராவது குர்பான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய முடிகளை நகங்களை கலையவானம் அதுக்கு முன்னால் வளர்ந்திக்குது 10 நாளும் தாங்கி பிடிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுக்கு முன்னால் செஞ்சிருக்கணும். இல்லை மறந்துட்டு வேலையில் இருந்தோம், வரிக்கு முன்னால் பிற காலத்துக்கு முன்னால் அதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சிட்டோம்னா 10 நாளைக்கு பின்னால் எப்போ நாங்கள் குர்பான் கொடுக்குறோமோ அதுக்கு பின்னால் எங்களோட முடிகளை நகங்களை கலைச்சு கொள்ளலாம். எனவே மேலான சகோதரர்களே பெரியார்களே, செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் பெருசு. இது அல்லாஹ்வுடைய குர்பத்தை வெறுமனே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாங்கள் நாடி செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ் இந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு எந்த கூலிகளை வெகுமதிகளை வச்சிருக்கிறானோ அந்த வெகுமதிகளை பூர்த்தியான கூலியை நாங்கள் அடையும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்நோக்கக்கூடிய 10 நாட்களில் இபாதத்தில கழிச்சு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அத்தனை பேருமாக்குவானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் எல்லா நிலைமையிலும் செஞ்ச தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றாருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு கட்டத்தந்த ஆசானுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். கபுரானுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அவருக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். முஸ்லிம்களும் இஸ்லாத்தையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாமும் ஒரு நாள் மௌத்தை சந்திக்க இருக்கிறோம். யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது கலிமாவை முடிஞ்ச வண்ணம் எங்களோட ரூஹை கைப்பற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு யா அல்லாஹ் விமோசனத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். அவர்களுக்கு நிம்மதிய சந்தோஷத்தை ராகத்தான வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில விமோசனத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா, இஸ்லாத்தை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய நாட்களை இபாதத்களை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ்.